சமீபத்தில் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்கிறார். என்ன தெரியுமா பேசினார்? "ஆத்துக்கு அணை போடலாம், காத்துக்கு அணை போட முடியாது. தென்றலாக இருக்கும் காற்றை சூறாவளியாக, புயலாக மாற்றி விடாதீர்கள்" என்று. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவரிடம் இருக்கும் இளைஞர் கூட்டத்தை வெறும் விசிலடிச்சான் குஞ்சுகள். இவர்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்கிறார். உலகமே இளைஞர் பக்கம்தான் இருக்கிறது. உலகமே இளைஞர்களைத்தான் வளர்த்துவிட நினைக்கிறது. ஒரு இந்தியாவின் முதுகெலும்பே இளைஞர்கள் தான் என்று சொல்லப்படுகிறது. மகாத்மா காந்தியின் சுதந்திர போராட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், தண்டி இயக்கம், இது எல்லாத்திலேயுமே பகத்சிங் என்ன, கொடிகாத்த குமரன் என்ன, வாஞ்சிநாதன் என்ன, எல்லோரும் இளைஞர் இல்லையா? அப்போ இளைஞர்களாக ஒரு தலைவன் உருவெடுத்து வருவது தப்பா என்ற ஒரு கேள்வி வருகிறது. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், "என்னிடம் 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை வல்லரசாக மாற்றி காட்டுகிறேன்" என்று. இன்னைக்கு விஜயிடம் 1,00,00,000 இளைஞர்கள் இருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தி புரட்சி நடந்தது அல்லவா? இதில் விஜய் ரசிகர்கள் 75% பேர் கலந்து கொண்டார்கள் சென்னை மெரினாவில். இதை நம்ப முடியுமோ? இளைஞர் கூட்டம், துடிப்புமிக்க கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், செயல்மிக்க கூட்டம், இளைஞர்கள் இந்த நாட்டின் எதிர்கால தலைவர்கள். இதை உணராமல் பல அரசியல்வாதிகள் பேசி கொண்டிருக்கிறார்கள், விசிலடிச்சான் குஞ்சு என்று. அவர்களிடம்தான் வலிமை இருக்கிறது, அவர்களிடம்தான் வீரம் இருக்கிறது, அவர்களிடம்தான் துணிச்சல் இருக்கிறது. இளைஞர்கள் தான் இந்தியாவின் எதிர்காலம்.